அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 காரியங்கள் ஒரு மனுஷனை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறதுக்கு அது போதுமானதாக அமையும். நபித்தோழர் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், அஹ்பிர்னி பிஷ்ஷையின் யூஜிபுலி அல் ஜன்னா, எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தாங்க, எனக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சுத்தாங்க. எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறதுக்கு, நான் சொர்க்கத்தில் போகிறதுக்கு அவசியமாகும்ல, இந்த காரியத்தை செஞ்சால் நான் சொர்க்கத்தில் நுழைவேன் என்று இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு 3 விஷயங்களை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நிற்கிறாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹு தர்கீப்லையும் முஸ்ததரக் ஹாக்கிம்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தீபுல் கலாம், நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கம்மா. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவில் சொல்லுவான், கவுலும் மஅரூஃபுன், நல்ல வார்த்தைகள், ஹைரும் மின் சதகத்தின், நீ கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை விட மிக சிறந்தது. எப்படிப்பட்ட தான தர்மம்? எத்துபவுகாதா, நீ ஒரு நபருக்கு தான தர்மம் செஞ்சு அதை சொல்லி காட்டி நோயினைப்படுத்துகிறீர் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த தான தர்மத்தை காட்டிலும் நீ சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் சாலச் சிறந்தது என்று இறைவன் சூரத்துல் பக்கராவில் சொல்லி தருவோம். அப்படி நீ நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கம்மா. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதுலு சலாம், சலாமை நீங்கள் பரப்புங்க. வாய்க்குள்ளே நீங்கள் சொல்லாதீங்க, வாய் நிரம்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று நீங்கள் சொல்லுங்க. பதிலும் அதே போல் வாய்க்குள்ளே நீங்கள் சொல்லிட்டு தலையசைச்சிட்டு போவாதீங்க, சலாமை நீங்கள் பரப்புங்க, சத்தமாக சொல்லுங்க. அடுத்து வைத்தஹாமுத்தான், யாராவது ஒரு நபர் பசி என்று வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உணவடிங்க. ஏன்னா சூரத்துல் பலதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸகபா, பசியுடைய நாளில் பசியோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உணவளிப்பதையும் சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய செயலாக சூரத்துல் பலதில் அல்லாஹு தாலா சொல்லி தருவான். அதனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வசதி வாய்ப்புகள்லாம் பார்த்து நீங்கள் உணவளிக்காதீங்க. யாருக்கு பசி என்று இருக்கிறது, யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் உணவளிங்க. இந்த 3 காரியங்களை அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அருளினால், அல்லாஹ்வினுடைய கருணையினால் இந்த 3 காரியங்கள் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக.